தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை, பாடி பறை கொண்டு யார் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவி பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோ சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மார்கழி மாத இனிய காலை வணக்கங்கள். ஆண்டாள் திருவடிகளை சரணம். இன்றைய பாசுரம் 27வது பாசுரம். திருப்பாவையிலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாசுரம். நேற்றைய பாசுரம் 26வது பாசுரம் எப்படி பரமாத்மாங்கிற தத்துவத்தை குறிச்சதுன்னு பார்த்தோம். 26ங்கிறது உபனிஷத் தத்துவத்தின்படி எவ்வளவு முக்கியமான ஒரு எண். திரு வேலுக்குடி அவர்கள் சாதிப்பர் 26ன்னு பஸ் நம்பர் வந்தா கூட நீங்க ஏறிடுங்கோ, ஏன்னா அது பெருமாளோட பஸ், அதுல ஏறினா நேரம் மோட்சம் தான். அதே மாதிரி துஷ்யந்த் ஸ்ரீதர் அவரும் அவரோட உபன்யாசத்துல பகவான்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், காட்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் அதற்குரிய நம்பரை நம்ம போட்டோம்னா ஜிங்கிறது 7, டிங்கிறது 4, இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா வரது 26. நம்ம சம்பிரதாயம் மட்டும் இல்ல, மற்ற சம்பிரதாயத்திலையும் காடுங்கிறதுக்கு 26ங்கிறது முக்கியமான எண்ணாக இருக்கு. நேற்றைய பாசுரத்துல ஆண்டாள் முறைப்படி உன்கிட்ட நாங்க வந்திருக்கோம் கண்ணா, மார்கழி மாதம் நீராடி நோன்பு நோத்து நோன்புக்கான பொருட்கள் எல்லாம் உன்னிடம் கேட்டு உன்னை அடையணும்னு வந்திருக்கோம்னு சொல்ல, கிருஷ்ணர் இதோ இன்னைக்கு நான் அந்த பலனை கொடுக்க போறேன்னு சொல்ல போறேன். வியாக்கியானத்துல அதை அனுபவிக்கலாம். அதுக்கு முன்னாடி 27வது பாசுரம் கூடாரவல்லி பாசுரத்தை வாசிக்க கத்துக்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும்
பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் எல்லாரும் சேர்ந்து கூடி பால் சோறு சாப்பிட போறோம், அதுவும் நெய் சொட்ட சொட்ட சாப்பிட போறோம், அழகான அணிகலன்கள் அணிய போறோம்னு சொல்றான். இரண்டாவது பாசுரத்துல நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னான். அப்ப ஏன் இந்த 27வது பாசுரத்துல பால் சோறு சாப்பிட போறோம், அழகாக ஆடை அணிகலன் அணிந்துக்க போறோம்னு சொல்றானா? ஆண்டாள் முதல் 5 பாசுரங்கள்ல திருப்பாவையோட முன்னுரை சொல்றான். அடுத்ததாக 10 பெண் பிள்ளைகளை எழுப்புறான். அந்த 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி ஆயர்பாடிக்கு 16வது பாசுரம் அன்னைக்குதான் வரா. அந்த 16வது நாள்லேருந்து தான் அவளோட நோன்பே தொடங்குறது. 16ஆம் நாள்லேருந்து எண்ணிண்டு வந்தோம்னா 16, 17, 18, 26. நேற்றைய பாசுரம் 11வது பாசுரம், அது ஏகாதசியை குறிக்கிறது. அதனாலதான் நேற்றைய பாசுரத்திலையும் பரமாத்மாங்கிற தத்துவத்தையும் எடுத்து சொன்னான். நேற்றைக்கு ஏகாதசினா இன்றைக்கு துவாதசி. எப்படி ஏகாதசியில உணவு சாப்பிடுறது பாவமோ, அதே மாதிரி துவாதசி அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது பாவம். அதனால இன்றைய பாசுரத்துல அந்த துவாதசி சம்பிரதாயத்தை பின்பற்றி முறையாக பால் சோறு சாப்பிட போறோம், கூடி இருந்து சாப்பிட போறோம்னு சொல்றான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தாங்கிற நாமம் எப்படி ஹரிங்கிற நாமத்தை 7 முறை நம்ம சொல்லுவோமோ, கோவிந்தாங்கிற நாமத்தை 3 முறை சொல்லணும். அதனால 3 பாசுரங்கள் கோவிந்தாங்கிற திருநாமத்துக்கு. இந்த நாமத்துக்கு அப்படி என்ன விசேஷம்? பெருமாள் கிருஷ்ணராக அவதாரம் பண்ணி வந்த போது பசுக்களோட இருந்த, மாடு மேய்ப்பவனாக இருந்த. பசுக்கள்னா கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பிரியம். கோ அப்படின்னா பசு. அதே மாதிரி இந்திரனோட கோபத்தால மழை பெய்த போது குன்றக்குடையாக எடுத்து ஆயர்குல மக்களை காப்பாத்தினர். அந்த 7 நாள் முடிந்து
அந்த ஆயர்குல மக்களும் பசுக்களும் கிருஷ்ணருக்கு கொடுத்த பட்டம் தான் கோவிந்தா அப்படிங்கிற திருநாமம். ராமாவதாரத்துல இந்திரன் ராமரோட பட்டாபிஷேகத்துக்கு வரவே இல்லை. வெறும் ஒரு வசதியான மணிமாலைய மட்டும் பரிசாக கொடுத்து அனுப்பிச்சானா. ஆனா இந்த கோவிந்தா பட்டாபிஷேகத்துல வேற யாருமே கிடையாது, இந்திரன் மட்டும்தான் இருந்தானாம். அதனால கோவிந்தா. கோ அப்படின்னா ஜீவராசிகள், நம்ம ஜீவராசிகள் எல்லாம் ரட்சிக்கும் பரமாத்மாக இருக்கிறதுனால கோவிந்தா. கோனா பூமி. வராக அவதாரத்துல அசுரன் கிட்டேந்து பூமாதேவிய ரட்சித்து கொடுத்ததுனால கோவிந்தா. மந்தரமலைய முதுகுல சுமந்து கூர்மாவதாரமாக வந்ததுனால கோவிந்தா. வாமன அவதாரத்துல இந்த பூமியில நின்னுதானே 3 அடி மண் கேட்டார், அதனால கோவிந்தா. மகாவிஷ்ணு இந்திரன் கிட்ட ததீச்சியோட எலும்பால அஸ்திரம் பண்ணணும், வஜ்ராயுதம் பண்ணணும்னு சொன்னார். அந்த அஸ்திரத்துக்கு கோன்னு ஒரு பெயர் உண்டு, அதனால கோவிந்தா. திரௌபதி ஹஸ்தினாபுர சபையில மானபங்கப்பட்ட போது அவ எப்படி கிருஷ்ணரை கூப்பிடுறா? கோவிந்தா புண்டரீகாட்சான்னு தான் கூப்பிட்டா, அதனால கோவிந்தா. அந்த கோவிந்தாங்கிற பெயருக்கு இவ்வளவு அர்த்தங்கள். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. ஷீர் கோவிந்தா தூய்மையான கோவிந்தா, எந்த விதமான மாசும் இல்லாத கோவிந்தா. கூடாரை வெல்லும். கூடார்னா யார்? பகைவர். பெருமாள் கிட்ட, பெருமாளோட பக்தர் கிட்ட கூடாம விலகி இருப்பாளாம், அவாதான் பகைவர்கள் கூடார். அந்த கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. அப்ப கூடி இருக்கிறவா கிட்ட பெருமாள் எப்படி இருப்பார்? கூடி இருக்கிறவா கிட்ட பெருமாள் தோத்து போக கூட யோசிக்க மாட்டாராம். இதுக்கு 2 உதாரணங்கள் சொல்லுவா. பஞ்சவட்டியில ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் இருந்த போது ராமருக்கும் சீதைக்கும் நீச்சல் போட்டி இருந்துதான். அப்போ ராமர் சீதை கிட்ட தோத்து போறா மாதிரி நடித்து சீதையை ஜெயிக்க விட்டாராம். சீதைக்கு இதை நினைச்சு ஒரே பெருமிதம், ஆஹா ராமரையே நான் நீச்சல்ல ஜெயிச்சுட்டேன். அதை நினைச்சு அவ சிரிச்சாளாம். ராமர் சீதை சிரிக்கிறத பார்த்து, அவ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ராமர் சிரிச்சாராம். லக்ஷ்மணர் இவா 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கா, அண்ணாவாவது நீச்சல்ல மண்ணிக்கிட்ட தோத்து போறதாவது, இதெல்லாம் ராமர் நடத்தும் ஒரு நாடகம் தான் சொல்லி லக்ஷ்மணர் சிரிச்சாராம். கூடுபவர்கள் கிட்ட பகவான் தோத்து போக கூட யோசிக்க மாட்டாராம். இது முதல் உதாரணம். 2வதாக மகாபாரதத்துல கிருஷ்ணர் என்ன நடந்தாலும் நான் கையில அஸ்திரத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஆனா யாரு முயற்சி பண்ணியும் பீஷ்ம பிதாமகரை வீழ்த்தவே முடியல. அப்போ கடைசியில தேரோட சக்கரத்தை அஸ்திரமாக எடுத்து பீஷ்மரை தாக்குறார் கிருஷ்ணர். ஏன்னா பீஷ்மர் ஒரு பிரஜை எடுத்திருந்தார், எப்படியாவது இந்த போர்ல கிருஷ்ணரோட கையால தான் சாகணும் அப்படின்னு. கிருஷ்ணர் தாக்கின போது பீஷ்மர் கண்ணீர் மல்க கிருஷ்ணர் கிட்ட சொன்னாராம், கிருஷ்ணா அஸ்திரத்தை எடுக்க மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணியிருந்த, உன் சத்தியத்தை காட்டிலும் பக்தனான என் சத்தியம் நிறைவேறணுங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை கூட மீறி என் மேல அஸ்திரம் எடுத்தியா கிருஷ்ணான்னு பீஷ்மர் சொன்னாராம். இது 2வது உதாரணம். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா. கூடாதவர்கள் பகைவரை வெல்லும் கோவிந்தா. உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்கிட்ட இருந்து எங்களுக்கு இன்னைக்கு அனுக்கிரகம் கிடைக்க போறது, சம்மானம் கிடைக்க போறது. எதனால கிடைக்க போறது? இவ்வளவு நாள் நோன்பு நோத்து உன்னோட திருநாமம் பாடி உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோட, உன்னை அடையணுங்கிற ஒரே எண்ணத்தோட நாங்கள்லாம் வந்திருக்கோம் இல்லையா? உன் தன்னை பாடி பறை கொண்டு, அந்த முதல் பாசுரத்துல நான் சொன்னேனே, நாராயணனே நமக்கு பறை தருவான். இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்து அந்த பறை இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்க போறது. உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். இந்த அனுகிரகத்தை யாம் நாங்க எல்லாரும் பெற போறோம் இன்னைக்கு. அது எங்களுக்கு கிடைக்கிறதுனால நாடே எங்களை புகழ போறது, நாடே உன்னையும் புகழ போறது. ஏன்னா நோன்பு நோத்தா அதோட பலனை நீ கொடுப்பேன்னு சொல்லிட்டு உன் வாக்க காப்பாத்தின இல்லையா? அதனால உன்னையும் புகழ போறது, எங்களையும் புகழ போறது. நாடு புகழ பரிசினால் நன்றாக அழகான அனுகிரகத்தை எங்களுக்கு நீ இன்னைக்கு கொடுக்க போற. என்னெல்லாம் அனுகிரகம்? சூடகமே. சூடகமே அப்படின்னா சூடாமணி. தோள் வளையே. தோள் வளையேனா வங்கி. தோடே காதுல அணியும் தோடு. செவிப்பூவே மாட்டல். பாடகமே கால்ல அணியும் கொலுசு. சூடாமணி, வங்கி,
தோடு, மாட்டல், கொலுசு, இந்த 5 அணிகலன்களையும் நீ எங்களுக்கு கொடுக்க போற. இந்த 5 மட்டும் தானா? இல்ல, பல்கலனும் யாம் அணிவோம். இந்த மாதிரி பலவிதமான அணிகலன்களை நாங்க போட்டுக்க போறோம். நீ கொடுக்க போற இல்ல கிருஷ்ணா, அதனால நாங்க அந்த அணிகலன்களை போட்டுக்க போறோம். ஆடை உடுப்போம், இதெல்லாம் போட்டுட்டு ஆடையும் போட்டுக்க போறோம். பொதுவாக பெண்கள் ஆடைய அணிந்து அதுக்கு அப்புறமாகத்தான் அணிகலன்கள் போட்டுப்பா. இங்க கிருஷ்ணர் மாத்தி கொடுக்கறாராம். மாத்தி கொடுக்கறதுனால ஆயர்குல பெண்கள் அதனால ஒன்னும் காத்துட்டு இருக்கல. நீ என்ன கொடுக்கறியோ அதை கொடு கிருஷ்ணா, அதை நாங்க வாங்கிக்கிறோம். நீ எது கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் எங்களுக்கு சரி. ஆடை உடுப்போம் இதெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. இதுக்கப்புறமாக பால் சோறு, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடின்னு சொன்னாலே, அதனால பார்க்கடல்ல சயனிச்சிட்டு இருக்கும் பெருமாளுக்கு பால் சோறு. அந்த பால் சோறு, பால்ல வேக வைத்த அரிசி, அதை நைவேத்தியமாக நாங்க பண்ண போறோம். எப்படி நைவேத்தியமாக பண்ண போறோம்? பால் சோறு மூட, அந்த பால் சோறை ஆத்மார்த்தமாக நாங்க பண்ணி உனக்கு நைவேத்தியமாக மூடி சமர்ப்பணம் பண்ண போறோம். அது பண்ணிட்டும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி இவ எடுத்து சாப்பிடணும்னு பாக்குறா. சாப்பிடும் போது அப்பவும் கிருஷ்ணரோட அழகுல மயங்கிட்டு இருக்கலாம். அதனால அந்த பால் சோறுல இருக்கிற நெய் தக தக தகன்னு அவளோட முழங்கையில வழியறதாம். பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, முழங்கை வரைக்கும் அதுல இருக்கிற நெய் சொட்டுறது. இதுக்கு இன்னொரு வியாக்கியானமும் உண்டு. அந்த பால் சோறுங்கிறது எப்படி இருக்குன்னா, அன்னத்துல நெய்யா நெய்ல அன்னமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்காம். அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கு இவாளோட பக்தி, அதை குறிக்கிறது. அதை நாங்க எப்படி உண்ண போறோம்? கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், எல்லாருமாக சேர்ந்து சத்சங்கமாக நாங்க சாப்பிட போறோம். பகவான் இடத்திலிருந்து எந்த பிரசாதம் வாங்கிட்டாலும் அதை மரியாதையோட வாங்கி நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி கோவிந்தாங்கிற நாமம் பாவம் செய்தவரையும் புண்ணியாத்மாவாக மாத்தக்கூடிய ஒரு நாமம், நரகத்தையும் சொர்க்கமாக மாத்தக்கூடிய ஒரு நாமம். கூடாரை வெல்லும் கோவிந்தா, நாங்கள்லாம் கூடியவர்கள் தானே, எங்களுக்கு நீ இன்னைக்கு அனுகிரகம் பண்ண போற. நீ கொடுக்கிற அத்தனை சம்மானத்தையும் நாங்க வாங்கிட்டு அணிகலன்கள் போட்டுண்டு ஆடை உடுத்திண்டு பால் சோறு எல்லாருமாக சேர்ந்து நாங்க சாப்பிட போறோம். கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், எங்களோட மனமே குளிர்ச்சியாக இன்னைக்கு இருக்கு. அது ஏன்னா உன்னோட அனுகிரகத்தாலன்னு ஆண்டாள் இந்த 27வது பாசுரத்துல சொல்றா. ஆண்டாளோட வாழி திருநாமம்ல திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு வரும். அதாவது ராமானுஜருக்கு தங்கையாக இருக்கும் ஆண்டாள் வாழியே. ஆண்டாள் பிறந்து எவ்வளவோ வருஷங்களுக்கு அப்புறமாகத்தான் ராமானுஜரோட ஜனனம். ஆனாலும் ராமானுஜர அண்ணனும் ஆண்டாள தங்கையினும் இந்த வாழி திருநாமம்ல சொல்றா. அது ஏன்னா ஆண்டாள் கள்ளழகர் கோவில் திருமாலிருஞ்சோலை வந்த போது அங்க பெருமாள் கிட்ட வேண்டிண்டாளாம், நான் நினைச்சா மாதிரியே உன்னை கல்யாணம் பண்ணிண்டா உனக்கு 100 தடா அக்கார வடிசலும் 100 தடா வெண்ணையும் சாத்துறேன்னு. அவளுக்கு நினைச்சா மாதிரியே பெருமாளோட கல்யாணம் நடந்தது. ஆனா இந்த பிரார்த்தனைய பூர்த்தி பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது, அடடா ஆண்டாள் சொன்ன பிரார்த்தனை நிறைவேறாம போயிடுத்தேன்னு 100 தடா அக்கார விடுசலும் 100 தடா வெண்ணையும் திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு சாத்தினாராம். அப்போ அந்த கோவில்ல இருந்த ஆண்டாள் ராமானுஜரை பார்த்து நம் கோவில் அண்ணனோன்னு அங்க உட்கார்ந்துட்டாளாம். அதனாலதான் ராமானுஜர் ஆண்டாளுக்கு அண்ணான்னு சொல்லப்படுறது. ஆழ்ந்த அர்த்தங்கள் கொண்ட திருப்பாவையோட வியாக்கியானம், ஸ்வாபதேச அர்த்தம் இரண்டும் பார்த்துட்டு வரும். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் 5 விதமான அணிகலன்கள் சொல்றா. இந்த 5 விதமான அணிகலன்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கும் பஞ்ச சம்ஸ்காரத்தை குறிக்கிறது. முதலாவதாக சூடகமே. இந்த சூடகமேங்கிறது சூடாமணி. இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் காப்பு. முதல்ல பஞ்ச சம்ஸ்காரத்துல கையில காப்பு கட்டுவா, அது சூடகம். அடுத்தது தோள் வளையே, அக்னியால சங்கு சக்கரம், இத தோள்கள்ல தரிச்சுப்பா, இது 2வது சம்ஸ்காரம். தோடே, இந்த தோடுங்கிறது அஷ்டாட்சர மந்திரம். செவிப்பூவே, அடுத்ததாக மிகவும் ரகசியமாக இருக்கும் துவய மந்திரம். கடைசியாக பாடகம். இந்த பாடகம்ங்கிறது பகவான் இடத்துல சரணாகதி, அவரோட பாதங்கள்ல சரணாகதி. இது சரம ஸ்லோகத்தை குறிக்கிறது. அதனால இந்த 5 அணிகலன்களும்
பஞ்ச சம்ஸ்காரத்துல வரும் காப்பு, சங்கு சக்கரத்தை அக்னியால தரிச்சுக்கிறது, அஷ்டாட்சர மந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் இதை குறிக்கிறது. இது முதலாவது ஸ்வாபதேச அர்த்தம். அடுத்தது கோவிந்தாங்கிற திருநாமம். இந்த கோவிந்தாங்கிற நாமத்துக்கு 3 பாசுரங்கள். நம்ம எப்ப எந்த காரியம் பண்ணினாலும் அதுக்கு முன்னாடி இந்த கோவிந்தாங்கிற நாமத்தை 3 முறை சொல்லணும். விடிய காத்தால ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடி, உணவு உண்பதற்கு முன்னாடி கோவிந்த 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 அப்படின்னு பகவானுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம அந்த காரியங்களை பண்ணணும். இது 2வது ஸ்வாபதேச அர்த்தம். 3வதாக கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இது யாதும் ஊரே யாவரும் கேளீர். பக்தர்கள்ல பேதம் கிடையாது. பக்திங்கிறது எல்லாருக்கும் சமானம். வசுதைவ குடும்பகம். இத மனசுல வச்சுண்டு எதை பண்ணினாலும் சத்சங்கமாக சேர்ந்து நமக்கு கிடைக்கும் நற்பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறத நினைவுல கொண்டு கூடி இருந்து பண்ணணும் அப்படிங்கிறது 3வது ஸ்வாபதேச அர்த்தம். 30 பாசுரங்கள்ல ஆண்டாள் இவ்வளவு அழகாக பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இப்படி பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கா. நம்ம என்ன பண்ணாலும் அது தூய்மையான மனசோட பகவான் கிட்ட பக்தியோட பண்ணணும் அப்படிங்கறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. ஒவ்வொரு நாளும் அந்தந்த பாசுரத்துக்கு அன்வயமாக பகவத்கீதையிலிருந்து நம்ம ஸ்லோகங்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் பால் சோறு மூடன்னு சொல்றா. அந்த மூடங்கிறது பகவானுக்கு நைவேத்தியமாக அதை சமர்ப்பணம் பண்ணிட்டும் அப்புறமாகத்தான் நாங்க அதை அனுபவிக்க போறோம்னு சொல்றா. இதுக்கு அன்வயமாக பகவத்கீதையில எந்த ஸ்லோகம்னு பார்க்கலாம். பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் 13வது ஸ்லோகம். यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात्. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா எவன் ஒருவன் யாகத்துல சமர்ப்பணம் பண்ணின அன்னத்தோட பாக்கிய, அதாவது மீதிய சாப்பிடுறானோ அவனுக்கு எல்லா விதமான பாபங்களும் போயிடுறது. ஆனா அப்படி பண்ணாம தான் சாப்பிடணுங்கிறதுக்காக மட்டும் அன்னத்தை சமைச்சோம்னா அதுவே நமக்கு பாபமாக மாறிடுறது. இந்த பாசுரத்துல ஆண்டாள் அழகாக பால் சோறு மூட பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாகத்தான் நம்ம சாப்பிடணும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இன்றைய பாசுரத்துக்கு அன்வயமாக பகவத்கீதை 3வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் கோவிந்தான் வருதுனால இந்த பாசுரத்துல வரும் திவ்ய தேசம் நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடித்த திருப்பதி திருத்தலம். பொதுவாக கோவில்கள், திருத்தலங்கள் அப்படிங்கிறது நம்ம க்ஷேத்ராடனம் போகும் ஒரு இடமாக இருக்கிறச்ச திருப்பதிங்கிறது எல்லாருக்கும் ஒரு இமோஷன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடணும். ஒரு முறையாவது திருப்பதி மலையேறி போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும். பெருமாளை பக்கத்துல நின்று யாரும் தள்ளு தள்ளு ஜருகு ஜருகுன்னு சொல்லாம நின்று பெருமாளை முழுசா பார்க்கணும். திருப்பதி பெருமாளோட தரிசனத்தை முறைப்படி பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஆனா இன்றைய காலத்துல நம்மளால அதை பண்ண முடியறது இல்ல. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் திருப்பதி பெருமாளை பொறுத்த வரைக்கும். இங்க பெருமாள் வெங்கடாச்சலபதி தாயார், பத்மாவதி தாயார், பிருகு முனிவர் பெருமாளோட மார் மேல எட்டி உதைக்க மகாலட்சுமி உங்களோட மார்ல நான் தான் இருக்கேன், அப்ப என்ன உதைச்சதற்கான சமானம் தானே இது, எப்படி உங்களால பிருகுமுனி கிட்ட கோச்சிக்காம இருக்க முடிஞ்சதுன்னு பெருமாள் கிட்ட கோச்சிண்டு பூலோகத்துக்கு வந்துடுறான். பெருமாளும் தொடர்ந்து வர வகுலாதேவியோட மகனாக பெருமாள் வளர்றார். ஒரு அரசனின் மகளாக பத்மாவதியாக மகாலட்சுமி வளர 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கிறதுக்காக குபேரன் கிட்டேந்து செல்வத்தை கடனாக வாங்கி அந்த கடனை தான் பெருமாள் இன்னமும் அடைச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறது ஐதீகம். ஆதிசங்கர பகவத் பாதல் எப்படி ஸ்ரீரங்கத்துல ஜன ஆகர்ஷண யந்திரம் பிரதிஷ்டை பண்ணினாரோ அதே மாதிரி திருப்பதியில தன ஆகர்ஷண யந்திரம். அதனாலதான் திருப்பதியில இன்னும் பணம் கொட்டின்னு இருக்கு. 7 மலைகளால சூழப்பட்ட திருத்தலம். ஆந்திர மாநிலத்துல இருக்கும் 2 திவ்ய தேசங்கள் அகோபிலம், திருப்பதி, இரண்டுமே மலையில இருக்கும் திருத்தலங்கள். எப்படி மதுரையில கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கும் போது ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல தரிச்சுண்ட மாலையை சாத்திக்கிறாரோ அதே மாதிரி திருப்பதி பிரம்மோற்சவம் போது ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஆண்டாள் சாத்திண்ட மாலை தான் இங்க பெருமாளுக்கு கொண்டு வரப்பட்டு பெருமாள் அதை சாத்திக்கிறார். கோவிந்தான்னு சொல்றதுனால இன்றைய பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடித்த திருப்பதி பெருமாள் வெங்கடாச்சலபதி திருத்தலம்.
மார்கழி மாதம் 30 நாள் நைவேத்தியம் பண்ண முடியலனா கூட இந்த 27வது நாள் கூடாரவல்லிக்கு எல்லாரும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவா. இன்றைய நைவேத்தியம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த அக்கார வடிசல். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கும் பாசுர கோலங்கள் இன்னைக்கு திருப்பதி பெருமாளே எல்லாரோட ஆத்து வாசல்லையும் அழகாக தரிசனம் கொடுத்தாரா. ரொம்ப நாளா எனக்கும் மார்கழி மாதம் அணிகலன்கள் நிறைந்த கோலம் போடணும்னு ஆசை. இதுவரைக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கல. அணிகலன்கள் நிறைந்த கோலம் போட்டிருந்தா கண்டிப்பாக எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்துக்கோங்க. இப்போ நாளைய பாசுரம் 28வது பாசுரத்தோட குறிப்புகளை பார்க்கலாம். நாளைய பாசுரத்திலையும் ஆண்டாள் கறவைகள் பசுக்களை பத்தி சொல்றா. அதனால பசுக்கள் நிறைந்த ஒரு கோலம் போடலாம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு சொல்றதுனால கறவையும் போட்டு எல்லாரும் சேர்ந்து உண்ணும் அளவு ஒரு பிரசாதத்தையும் போடலாம். நிறைய குழந்தைகள் கூட அவ போட்ட கோலங்களை என்னோட பகிர்ந்துட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. குழந்தைகள் என்ன போட்டாலும் அழகுதான். உங்க ஆத்துல குழந்தைகள் இருந்தா கண்டிப்பாக கோலம் போடுறதுக்கு அவளை என்கரேஜ் பண்ணுங்க. கொஞ்சம் கோலமாவு கலர்லாம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. கோலம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்துக்கே உரிய ஒரு விசேஷமான விஷயம். தலைமுறையாக இது தொடரணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நம்ம போடும் விதையாக அது இருக்கட்டும். குழந்தைகளை மார்கழி மாதம் மற்ற விசேஷ தினங்கள் இது மாதிரி நாட்கள்லயாவது கோலம் போடுறதுக்கு நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். பகவான் இடத்துல நம்ம செலுத்தும் அன்புதான் பக்தி. நம்மையும் பக்தியும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்திலையும் நம்மளால பக்தியை கொண்டு வர முடியும். உதாரணமாக பக்திங்கிறது உணவுல இருந்தா அது பிரசாதம், பக்திங்கிறது பசியில இருந்தா அது விரதம், பக்திங்கிறது ஜலத்துல இருக்கும் போது அது சரணாமிர்தம், யாத்திரையில பக்தி இருந்தா அது கஷேத்ராடனம், இசையில் பக்தி கீர்த்தனம், ஒரு வீட்டில் பக்தி கோயில். எப்படி 16வது பாசுரத்துல ஆண்டாள் கோயில் காப்பான்னு சொல்றா. நந்தகோபரோட அரண்மனையே கோவில் மாதிரி இருக்கு. நம்மளோட வேலையில பக்தி இருந்தா அது சேவை, நம்மளோட காரியங்கள்ல பக்தி இருந்தா அது கர்மம். எப்போ பக்திங்கிற விஷயம் ஒருத்தருக்குள்ள வருதோ அப்பதான் அவ மனுஷாளாகவே இருக்க முடியும். நாளை காலை 28வது பாசுரத்துல சந்திக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த மார்கழி மாதம் எல்லாரும் ஆத்மார்த்தமாக போடும் பாசுர கோலங்கள். நிறைய பேர் எனக்கு இவ்வளவு கோலம் போட வரும்னே தெரியாது, இந்த நிகழ்ச்சி பார்த்து தான் கோலம் போடவே பிரயத்தனம் பண்ணி ஆற்றுல இருக்கிறவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்து வந்த கோலங்களில் செலக்ட் பண்ண கோலம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். பாசுரத்தில் குறிக்கப்படும் விஷயங்கள் இருக்கிற சின்ன ஸ்பேஸ்ல என்ன அழகா அந்த குறிப்புகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. அந்த கோலம் கலர் இதெல்லாம் எப்படி திருத்தமாக இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோலங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் மார்கழி மாதம் முடியறதுக்கு பாசுரங்கள் பாக்கி இருக்கு. நீங்க போடும் கோலங்களை மறக்காம எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்துக்கோங்க. சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.